நீ பெண்ணா இருந்தா உங்களுக்கு புரியும். நீ சுத்தமான ஒரு மண்டடி. இப்பதனை காதலிக்கவில்லை என்றால் இந்த இடத்துல கத்தியால குத்திக்கிட்டு செத்துருவேன். இந்த காதலிக்காவிட்டால் கத்தியால குத்தி சாக போறேன். இந்த கத்தியால குத்திக்கிட்டு செத்துருவேன். என் கண்ணாடில ஒரு பெண் கத்தியால குத்தி செத்து இதுவரை பார்த்தது கிடையாது. இன்னைக்குதான் நம்முடைய தாய் கிராமத்துல பார்க்க போறேன். சாவுடி இந்த கத்தியால குத்திக்கிட்டு நான் சாகறேனா நீங்க 1 2 3 3 முறை சொல்லுவீங்க. எதற்காக? அப்பதான் கத்தி ஸ்டெப் ஸ்டெப்பா உள்ள போகும். இல்லனா கத்தி பாதியில விடுவா. நீ சாவுறதுக்காக இந்த சிறிய கடமையாவது நான் செய்றேன். சொல்லுங்க. இந்த கத்தியால குத்திக்கிட்ட ரத்தம் வருமாங்க? சத்தியமா ரத்தம் வராது. 8 மணிக்கு சாப்பிட்டு வர 6 கிலோ கோழி கறி அதான் வெளியே வரும். சொல்லுங்க. 1 1க்கு 100 முறை யோசிச்சு பாருங்க. இந்த பெண் பாவம் பொல்லாததுக்கு ஆண் பாவம் பொல்லாததுக்கு துமுதே சாவுடி. அடுத்த ஜென்மத்துல ஒண்ணு தெரியலாங்க. அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தா அப்ப பாத்துக்கலாம். சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஐயோ என்ன குதிரை மாதிரி இருக்கணும்ப்பா. எப்பொழுதுமே ஒரு பெண்களை உயிருக்கு உயிரா காதலிக்கணும்னா 10 அடி தூரவே இருக்கணும். ஒரு அடி சொல்லட்டுமா? 1 2 3 என்ன விளையாட்டுக்கு சொன்னேன். இந்த பெண்ணு கத்தியால குத்திங்களா? ஐயோ பாவம், இவள் மட்டும் உயிரோடு விட்டுருந்தான். ஒரு தாலி என்ன தெய்வத்தை சாட்சா வச்சு 9 தாலி எண்ணி கட்டிருப்பேன்.
சொல்றீங்க? ஏய், என்ன? இன்னும் நீ சாகலையா நீ? என்னது? நான் சாக வேண்டுமா? உங்களை சாகடிக்காம நான் சாகவே மாட்டேன். யார் என்னையா? ஓம் சிவாய நமக. உன்னை போன்ற திறமையான பெண்ணை நான் பார்த்ததே கிடையாது. அதோ செல்லம், இன்னைக்கு உன்னை எப்போது இந்த மனச்சோலையில் பார்த்தேன் பார்த்தீர்களோ அப்பொழுதே என்னுடைய மனதை உன்னிடத்தில் பறிகொடுத்து விட்டேன். அப்படியா? இருந்தாலும் இவ்வளவு நேரம் உன்னை சோதனை செய்து பார்த்தேன். எதற்காக தெரியுமா? இதற்காக இந்த காலத்து பெண்கள் நம்ப முடியலங்க. என்னங்க சொல்றீங்க? ஆனா முதல்ல காதலுக்கு தான் நல்லா காதலுக்கு. அப்புறம் என்னோட நல்லவனா ஒரு ஆடவர் கழிச்சா ஒரு பின்னாடி போயிடுறீங்க. அதோட தாடி வச்சுக்கின்னு எம்மன் பாலத்துக்கும் சங்கர பாலத்துக்கும் லாரவரத்துக்கும் பாடகத்துக்கும் மட்டப்படக்கும் லோ 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 பைத்தியம். அதுபோல நான் போகவே மாட்டேங்க. இதே தான் ஆமாங்க, ஏன் உண்மைதாங்க. உன்னுடைய பெயர் கலையரசி. கலை